சந்திப்பிழை நீக்கப்பட்ட தொடர் தான் பார்த்துட்டு. இதில் ஆக்சுவலி நான் ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரே வார்த்தைகள் ரிப்பீட்டடாக வருது இல்லையா, அதில் கரெக்டான ஆன்சரை நம்ம நோட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் பார்ப்போம். இதில் வதந்திகள் காட்டு தீப்போல் விரைவாய் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டான கூற்று. தொடர் வதந்திகள் காட்டு தீப்போல் விரைவாய் பரவும். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த பக்கம் சந்திப்பிழையற்ற தொடர் எழுதுக. கடற்கரை கோயில் மிகச்சிறந்தது. ஸோ இதுதான் எல்லாமே கொடுத்துருக்கு. இதில் வல்லினம் எங்கே வரும் வரக்கூடாது அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை கோயில் மிகச்சிறந்தது ஏதான் சரி. அதே போல் சந்திப்பிழையற்ற தொடர் பெண் மகளாக தோன்றினால் தாயாக தொண்டு செய்தாள். பெண் மகளாக தோன்றினால் தாயாக தொண்டு செய்தாள் அப்படின்றது தான் பி தான் சரியான ஆன்சர். பெண் மகளாக தோன்றினால் தாயாக தொண்டு செய்தாள். ஓகே, அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர்னா இந்த பொருளை எப்படி கண்டுபிடித்தாய். இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான். இந்த பொருளை எப்படி கண்டுபிடித்தாய், டி தான் சரியான ஆன்சர். சந்திப்பிழை இல்லாதது. அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு. காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு, அதாவது பி தான் சரி. ஓகே, அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. ஸோ இதில் ரிப்பீட்டடாக அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தோம் அப்படின்னாக்கா பி தான் கரெக்டான ஆன்சர். காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு. சந்திப்பிழை இல்லாத தொடர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இதில் மாறி மாறி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இம் மே இல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் சி தான். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இதில் அவன் எழுதிய கட்டுரை பத்திரிகையில் வெளிவந்தது ஏதான் கரெக்டு. மற்றதெல்லாம் தவறு இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவன் எழுதிய இது இல்லை, இக்கு வரல, இது ரெண்டுலேயும். ஸோ ஆன்சர் ஏதான் சரி. அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற தொடர் மன்னா கூரற்க சுடுசொல். இது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மன்னா கூரற்க சுடுசொல். அடுத்து இசையினை பண் என்றும் கூறுவர். இசையினை பண் என்றும் கூறுவர். இந்த இடத்துல இப் வந்திருக்கு. ஸோ இங்கே இக்கு வந்திருக்கு. ஸோ இது தவறு. ஆன்சர் ஏதான் சரி. இசையினை பண் என்றும் கூறுவர். அடுத்து சந்திப்பிழை நீக்கிய தொடர்னா இளமையில் கல் என்று கூறினார். இங்கே இக்கு வரக்கூடாது, வந்திருக்கு. இங்கே இக்கு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் தவறான ஆன்சர். பி தான் சரி. இளமையில் கல் என்று கூறினார். அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர் நான் ஒரு வீட்டை கட்டினேன். இதில் ஓர் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இக்கு வந்திருக்கு. அதனால் ஏ தான் கரெக்ட். நான் ஒரு வீட்டை கட்டினேன். அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. சோதனை காலத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆன்சர் டி தான் சரி. சோதனை காலத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து முதுமையில் வேலைகளை குறைத்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்தோன்னா ஆன்சர் சி தான் சரி. முதுமையில் வேலைகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ மற்றதில் சில இடங்களில் வழிநெழுத்துக்கள் இருக்காது. எங்கே கரெக்டாக வரணுமோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஆன்சர் சி தான் சரி. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் கரெக்டாக தான் நோட் பண்ணியிருக்கேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.